ஐந்தாம் அத்தியாயம். தேவி தூத சம்வாதம். வாழ்விக்க வந்த அம்பிகை. தேவியின் மாயா லீலையை யார்தான் அறிய முடியும்? இன்ப துன்பங்கள் வாழ்வில் சகஜம். அது அந்த இறைவி வகுத்த நியதி. இன்பத்தால் கூத்தாடுவதும் துன்பத்தால் துவளுவதும் இரண்டுமே சரியானதுதான், தயாததல்ல. காலம் உருண்டு கொண்டே இருக்கும் வேளையில் தேவர்களும் துன்பத்தை காண காரணத்தால் அறநெறியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கினார்கள். அகம்பாகம் கோடிகொள்ளு இடத்தில் அம்பிகை குடி இருக்க மாட்டாள். அமரர்களும் அவளை மறந்தார்கள். பாக்கியத்தை கொடுத்த பராரையே நினைக்காமல் போக வாழ்வில் நிலையென எண்ணி வாழ்ந்தார்கள். தப்பு நடந்து விட்டால் தொடர்ந்து தண்டனை கிடைக்க வேண்டியதானே. தேவதை தரும் தண்டனையும் வினோதமானது. யார் இதனால் தர்மம் தவறுகின்றார்களோ அவர்களுக்கு அதனாலே தண்டனை கிடைக்கும். தங்கள் சக்தியை பதவியையும் கொண்டு தானே தேவர்கள் ஆணவத்தில் ஆழ்ந்தார்கள். அந்த சக்தியையும் பதவியையும் பறித்து அகம்பாவிகள் அவமானப்படுத்தும்படி நேர்ந்துவிட்டது. வெகு நிறைவில் மகா பலசாலியான கம்பன், நிஷும்பன் என்ற 2 அசுரர்கள் அமரர்களை தாக்கினார்கள். அமராவதியை கைப்பற்றினார்கள். இயற்கையை இயக்கும் சர்வ சந்தர்கள் கூட அவர்களிடம் தோற்றுவித்தார்கள் என்றால் தேவர்கள் எவ்வளவு தூரம் போகிருந்தாலோ ஆழ்ந்து கிடக்கிருக்க வேண்டும். குபேரன், வாயு, வருணன் என அஷ்டத்து பாலர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பதவியை இழந்தார்கள். அவ்வளவு என்னேன். யார் கடமை தவறினாலும் தன் கடமை தவறாமல் தர்மராஜன் யமன் கூட தோற்றுவிட்டான். அத்தனை பேரும் தோற்ற பிறகு தேவர்களால் என்ன செய்ய முடியும்? சும்பன் தேவர்கள் அனைவரையும் ஓட ஓட விரட்டினான். இந்திரன் தலைமையில் அனைவரும் உயிர் தப்பி ஓடி ஒளிந்தார்கள். யாகங்களில் அவர்கள் பெரும் யக்ஞபாகங்கள் கூட அசுரர்களுக்கே வசமானது. இன்பமாக இருக்கும் போது தன்னைத்தான் உயர்வாக புகழ்ந்து கொள்வதும், தன் சக்தியெல்லாம் போன பிறகு தேவர் தெய்வ சக்தியை நினைப்பதும் மனித இயல்பு மட்டுமில்லை, தேவர்களுக்கும் அதுதான் இயல்பு போலிருக்கிறது. துன்பத்தில் அம்பிகையை கூப்பிடும் பக்தன் அவன் இன்ப வாழ்வு தந்தும் அவளையே மறந்து விட்டான். சக்தியெல்லாம் அதிசக்தியாக தன் பராசக்தியின் நினைவு அப்போதுதான் அவர்களுக்கு வந்தது. எப்போதெல்லாம் தன்னை நினைக்கின்றார்களோ அப்போதெல்லாம் தங்கள் ஆபத்துகளை எப்போதெல்லாம் என்னை நினைக்கின்றார்களோ அப்போதெல்லாம் உங்கள் ஆபத்துகளை அழிப்பேன் என்று ஒருத்தி வரம் கொடுத்திருக்கின்றாளே. இனி யாரும் பக்தி தொழுவோம். இனி அவளே கதி என்று உணர்ந்து தேவர்கள் அனைவரும் யமலை சாரலில் அடைந்து அந்த விஷ்ணு மாயையை துதித்தார்கள். எங்கும் விளைந்த மாயையாகிய அகிலத்தை எல்லாம் ஆட்டி வைக்கும் அந்த பகவதிதான் விஷ்ணு மாயை. உலகம் இயங்க மாயா தேவைதான். ஆனால் அதனை ஏதாவது ஒரு கூட்டத்தில் நாம் தாண்டிதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு ஜீவனும் படிப்படியாக உயர்ந்து ஒவ்வொரு குணத்தையும் வென்று தெய்வத்தோடு ஒன்றல் வேண்டும். சும்பனும் நிஷம்பனும் யார்? பொய்யான உலகத்தில் நம்மை எப்போதும் ஆழ்த்திடும் காமமும் மோகமும் இந்த 2 சகோதரர்கள். முள்ளை முள்ளால் எடுப்பது போல அசுர மாயையை வெல்ல அந்த மகாமாயை கூப்பிடுகின்றார்கள் அமரர்கள். தேவி, மகாதேவி, மங்கள ஸ்வரூபிணி, உனக்கு எப்போதும் வணக்கம். நீயே இயற்கை என்று வடிவ மங்கை உருகொண்டு விளங்குகின்றாய். உன்னை எங்கள் மனம் அடக்கி வணங்குகின்றோம். துதியின் துவக்கத்திலேயே அமரர்கள் 2 விஷயத்தை தெளிவாக்கிவிட்டார்கள். ஒன்று, மனதை அடக்காத போது இன்பத்தையே நாடுவது தவறு என்பதை உணர்ந்து மனதை அடக்கி அம்பிகையை நாடுகின்றார்கள். மற்றொன்று, முன்பு மகிஷனை அழித்து தங்கள் முன் நின்ற அம்பிகையை வணங்கி அவளது முன்னாலே அவளை துதித்தார்கள். இப்போது அவள் வடிவினை கண்முன்ன காணக்கூட முடியாத நிலையில் அனைத்திலும் அவள்தான், அனைத்துமே அவள்தான் என்ற நிலையில் இந்த ஸ்துதி வெளிவருகின்றது.
சர்வம் தேவி மயம் என்று உணர்ந்து தத்துவம் உணர்ந்த ஸ்துதி. ரௌத்ர வடிவினருக்கும் நமஸ்காரம் என்று உள்ளவருக்கும் நமஸ்காரம். கௌரியும் உலகில் தாங்குபவருக்கும் அவர்கள் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். ஒளியாக விளங்குபவளும் சந்திர பரபை போன்றவளும் இன்ப வடிவானவர்களும் என்றென்றும் நமஸ்காரம். சரணடைந்தவர்களுக்கு நன்மை தருபவளும் வளர்ச்சி ஓங்கும் வைப்பவளும் வெற்றியும் ஆகியவளுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். கஷ்டங்களை கடந்துவிக்கும் துர்க்கையாகவும் அனைத்திலும் சாரமாகவும் விளங்குபவளும் புகழ் மிக்கவளாகவும் கரிய வடிவத்தில் புகை வடிவில் கூட விளங்கி நிற்கும் உனக்கு நமஸ்காரம். ஆதி சௌமியமானவளும் ஆதி ரௌத்ரமானவளும் இந்த உலகங்களெல்லாம் ஆதாரமாகவும் இயக்கமாகவும் உள்ள தேவிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி மாயையின் வடிவில் வியாபிக்கின்றார்களோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சைதன்யம் என்று உயிர்ப்பாக இருக்கின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி அறிவின் வடிவில் ஒலிக்கின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி உறக்கத்தின் வடிவில் உறங்குகின்றாளோ அவளுக்கும் வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களுக்கும் எந்த தேவி பசியின் வடிவில் விளங்குகின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி நிழலின் வடிவில் படிகின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களுடனும் எந்த தேவி சக்தி வடிவில் பொழிகின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி வேட்கையின் வடிவில் நிலைகின்றாளோ அவளுக்கும் வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பொறுமையின் வடிவில் பதிகின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஜாதியின் வடிவில் வியாபிக்கின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி வேட்கத்தின் வடிவில் மறைகின்றாளோ அவளுக்கும் வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி அமைதியின் வடிவில் ஆனந்திக்கின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சத்தையின் வடிவாக விளங்குகின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி காந்தியின் வடிவம் ஒளிகின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி லக்ஷ்மியின் வடிவில் நிலைக்கின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி தொழிலின் வடிவம் புரிகின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஞாபகத்தின் வடிவில் பொழிகின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி கருணையின் வடிவில் வெளிப்படுகின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி திருப்தியின் வடிவில் நிறைகின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி அன்னையின் வடிவில் தெரிகின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களுக்கும் எந்த தேவி பிரார்த்தி வடிவில் மயங்குகின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். இந்த மனப்பிராந்தி என்ற மயக்கம் உண்டாக காரணம் நம் புலன்களால் உண்டாகும் தடுமாற்றம் தானே. அதை மட்டும் நாம் சொந்தமாகவாது ஆள்கின்றோம். அது நம் கட்டுப்பாட்டிலா இருக்கின்றது சொல்கின்றார் தேவர்கள். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி இந்திரியங்களை ஆள்பவளாக எங்கும் வியாபித்து நிற்கின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். அண்ட சராசரங்கள் அனைத்தும் ஆதி முதல் காரணமாக அந்த சக்தி எங்கும் என்றும் பரவின் வடிவமாக சைதன்ய ஸ்வரூபமாக எந்த தேவி வடிவில் உறைகின்றாளோ அவளுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். அனைத்தையும் ஆளும் இந்த ஈஸ்வரியை முன்பு நாங்கள் எங்கள் இஷ்ட சித்திக்காக பிரார்த்தித்தோம். அவளை எங்கள் தலைவனாக தேவேந்திரனால் முக்கிய தினங்களில் பூஜிக்கப்பட்டிருக்கிறாள்.
தேவியை தினமும் பூஜித்தால் அமரருக்கு எந்த துன்பம் வந்திருக்காதே. தேவியின் பாதம் ஸ்மரிப்பதற்கு வராத துக்கம் ஒருக்காலும் என்பது உலகறிந்த உண்மையாற்றே. அன்னையை மறந்த எந்த குற்ற உணர்ச்சி அமரருக்கு நன்றாகவே இருந்து அதனால்தான் தேஜேஷு சேவிதாம் தினமும் பூஜைத்தோம் என்று மேலோட்டமாக பொருள் தந்தாலும் முக்கியமான தினங்களிலே பூஜித்தோம் என்று சொல்லாமல் சொல்கின்றார்கள். இந்த ஈஸ்வரி நமக்கு ஆபத்துகளை நீக்கி நற்காரியங்கள் நடத்தி நற்செய்திகளை கூட்டிவிக்க வேண்டும். அசுரர்களால் துன்புறுத்தப்பட்ட தேவர்களான நம்மால் அவள் வணங்கப்படுகின்றாளோ அவளை வணங்கிய மாத்திரத்தில் நம்முடைய ஆபத்துகள் எல்லாம் போக்குவாளே அவளே நன்மைகளாக ஈஸ்வரி என்று கூறுகிறார். நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாயை சததம் நமः இப்ரக்ருத்யை பத்ராயை நியதா இப்ரணதாஸ்மதாம் ரௌத்ராய நமோ நித்யாயை கௌர்யை தார்த்யை நமோ நமः யோத்யஷ்னாயை ஷேர்துரூபிண்யை சுகாயை சததம் நமः கல்யாண்யை இப்ரணதாம் யுவ்ருத்யை சித்யை கும்ரோ நமோ நமः நைக்ருத்யை புப்ருதாம் லக்ஷ்மியை சர்வாண்யை தே நமோ நமः துர்காயை துர்கபாராயை ஷாராயை சர்வகாரிண்யை இக்யாத்யை ததவய கிருஷ்ணாயை தும்ராயை சததம் நமः அதிசௌம்யாதி ரௌத்ராயை நதாஸ்தஸ்யை நமோ நமः நமோ ஜகத் இப்ரித்ராபிஷ்டாயை தேவ்யை இக்ருத்யை நமோ நமः யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः ஓம் யா தேவி சர்வபூதேஷு சேதனேத்யபீதீயதே நமஸ்தஸ்யை 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 நமோ நமः யா தேவி சர்வபூதேஷு புத்திரூபே சதம்சிதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः யா தேவி சர்வபூதேஷு நித்ராரூபே சமஸ்திதா நமஸ்தஸ்மை நமஸ்தஸ்மை நமஸ்தஸ்யை நமோ நமः या देवी सर्वभूतेषु क्षुधारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु छायारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु तृष्णारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शान्तिरूपे संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु जातिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु लज्जारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु श्रद्धारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु गान्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी
भूतेषु वृत्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु संवृतिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु तायारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु दुष्टरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु प्रातिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। इन्द्रियाणाम् अधिष्ठात्री भूतानां सा किलोक्षाया भूतेषु सततं तस्यै व्याप्ति देव्यै नमो नमः। शिथिरूपेण या कृत्स्नमेतयिव्याप्य सतिता जगत् नमस्तस्यै 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 नमो नमः। श्रुता शुररैक पूर्वमभीष्ट सम्मिश्रदात् तदा शुरेन्द्रेण तिनेक्षु सेविता करोतु शानक् शुभे हेतो ऋश्वरी शुभानि पत्राण्यभिषन्तु शबायः शपातः। या शाम्यप्रतां शोत्तत तैत्यतापितैरश्माभिरीचा च शूरैर्नमस्यते। या च संवृता तच्छमनमेव वचनमेव हिन्दिनः सर्वभो भक्ति निरम्रमूर्तिभिः। இமயமலையின் சாரலில் கங்கை நதியின் கரையிலேயே தேவர்கள் எல்லாம் கூடி அம்பிகையை பிரார்த்தித்து கொண்டிருந்தார்கள். நரே, அம்பிகையின் சந்நிதி செல்லவில்லை தேவர்கள். மகிஷனின் கொடுமையால் சிக்கியபோது அவர்கள் வழி எது என்று தெரியாமல் இருந்து அப்பொழுது அம்பிகையை தான் நாட வேண்டும் என்று தெளிவாக தெரிந்து நேரே அவள் சந்நிதிக்கு போகாமல் இமயமலையின் சாரலில் கூடிவிட்டார்கள். தயக்கம்தான் இதற்கு காரணம். இத்துணை நாள் அம்பிகையை மறந்துவிட்டு இப்போது ஆபத்து என்று வரும்போது மட்டும் மீண்டும் அவளிடம் போய் நிற்க தேவர்களுக்கு தங்கள் எண்ணிய அவமானங்கள் இருந்து. ஆனால் தாயான அன்னையின் உள்ளத்தில் குழந்தையிடம் கருணை காட்ட மட்டும்தான் தெரியும். இவன் நம்மை மறந்து விட்டானே என்று அவன் கோபிக்க மாட்டான். நம் குழந்தை கஷ்டப்படுகின்றது என்று தாபப்பட்டு மட்டுமே செய்வாள். அன்னையின் நாடகம்தான் எப்படியெல்லாம் நடக்கிறது. தேவர்கள் ஸ்ருதியெல்லாம் கேட்ட பின்னர் எதுவும் அறியாதவள் போல பார்வதியின் வடிவில் அந்த கங்கையின் நீராடுவதற்கு வருவது போல் பராபரரை வந்து சேர்ந்தாள். விஷ்ணு மாயை என்று தானே அவளை முதலில் தேவர்கள் சுதித்தார்கள். அதற்கேற்ப அந்த மாயையை கொஞ்சம் காட்டவும் செய்துவிட்டாள். வந்தவள் தேவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அம்பிகையும் ஒன்றும் அறியாதவள் போலே தேவர்களிடம் வந்து, நீங்கள் யாரை சுதிக்கிறீர்கள் என்று அப்பாவி போல கேள்வி கேட்டாள். பரதேவதையை கண்டதும் அம்மா என்று அவள் காலடியில் வேரற்ற மரம் போல வீழ்ந்திருக்க வேண்டாமா? ஆனால் அமரர்கள் அப்படி செய்யவில்லை. தெய்வமே கண்ணெதிரே நிற்கும் போது புரிந்து கொள்ள முடியாததான் மாயை. நாமும் அந்த நிலையில் தான் இருக்கின்றோம். பூஜை என்று ஒன்று எதற்காக செய்கின்றோம்? பலனை எதிர்பார்ப்பதா அம்பிகையை எதிர்பார்ப்பதா? பலனை எதிர்பார்ப்பதா அம்பிகை எதிர்பார்ப்பதா? எப்படி அவளை நேருக்கு நேர் சந்தித்து விட வேண்டும் என்று வேட்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? அம்பிகை நேரே எல்லாம் வரவே முடியாது என்று தீர்மானமாக முடிவெடுத்துதான் அவளை துதிக்கவே ஆரம்பிக்கிறார்கள். அசுர சம்ஹாரம் என்று பலனை வேண்டியே தேவர்கள் அவளை துதித்தார்கள். ஆனால் தானோ என்னமோ அவளே எதிரே வந்து அவர்களுக்கு அம்பிகையை உணர முடியவில்லை. அம்பிகைக்கே தேவர்களை பார்த்து பாவமாகிவிட்டது, போதும் என்று முடி செய்தால் மறுகணம் அவர்கள் என்னை சுதித்தார்கள்.
சும்ப நிசும்பர்களால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்ட அவர்கள் என்னை சுதித்தார்கள் என்று ஒரு கம்பீரமான கர்ஜனையுடன் பார்வதியின் தேஜஸிலிருந்து மற்றொரு தேவி வெளியே வந்து அனைவருக்கும் பதில் கொடுத்தாள். பார்வதியின் வெண்மை அனைத்தையும் இவளே ஏற்றிக்கொண்டு வந்து விட்டாற்போல மறுகணமே மூலவனான பார்வதி கருமை நிறம் கொண்ட காளியாகி விட்டாள். ஒரே நாணயத்தின் இரு வேறு பக்கங்கள் போல இருவரும் விளங்கினார்கள். கருமை நிறமடைந்த காளியும் ஹிமாலயத்திலேயே தங்கிவிட்டாள். வந்துவிட்டது அன்னையின் அடுத்த அவதாரம். பார்வதியின் சரீர கோஷத்திலிருந்து வந்த இவளை கௌசிகி என்று எல்லோரும் போற்றினார்கள். சுத்த ஷபடிகன் போல வெண்ணிறம். இதற்கேற்றாற்போல வெண்மை நிற உடை. சகல ஆபரணங்களையும் அழகு செய்ய எல்லாம் வீசிப் பறந்து 8 கைகளும் மணி, சூலம், உலக்கை, சங்கு, கலப்பை, சக்கரம், வில், அம்பு ஆகிய ஆயுதங்கள் பேரொளியுடன் திகழ்ந்து பேரூருக்குரிய சகல லக்ஷணங்களையும் விளங்கினாள். அதையும் மீறி அவளது பேரழகும் ஒப்பளித்தது. மகா சரஸ்வதி என்ற பெயருடன் சண்டிகா பரமேஸ்வரி ஆவிர்பவித்துவிட்டாள். இத்தனைய அரங்கேற்றிவிட்டது. அப்போது அந்த தேவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்கென 2 அரக்கர்களும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். சும்ப நிசும்பர்கள் பிரதான சேவகர்களான சண்டனும் முண்டனும் அவர்கள் வந்தார்கள். இங்கே தேவர்கள் கூட்டத்துக்கு நடுவே புதிதாக வந்து முளைத்திருக்கும் பேரழகியைக் கண்டு ஒரு கணம் சம்பித்து போனார்கள். மறுகணம் தங்கள் தலைவனிடம் ஓடி சென்று முண்டன் சிந்தனா சக்தி எதுவுமற்ற சாமர்த்தியமே முண்டன், வேறென்ன இல்லாத ஒன்றில் தானும் ஏமாந்து அடுத்தவனையும் ஏமாற்றும் தன் மனித ஸ்வபாவம். சண்டன் உடல் பலத்தால் கொல்லும் திறனும் செருக்குமேதான் சண்டன். அரசே, அங்கே இமயமலையில் பனிமயமான இமயமலை தங்கம் போல ஜ்வலிக்க செய்யும்படி ஒரு அழகி வந்திருக்கிறாள். காமத்துக்கும் மோகத்துக்கும் ஆசையை தூண்டிவிட்டால் போதாதா? சும்பனும் நிசம்பனும் ராஜ்ய காரியங்களை எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு இவர்கள் கொண்டு வந்த செய்தியை கேட்கலானார்கள். இந்த உலகமே அப்படியொரு பேரழகை இதுவரை பார்த்திருக்க முடியாது. அவளை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கெல்லாம் ரத்தனம் போன்றவள் அவள். அவளை நீங்கள் உங்கள் கண்களால் ஒரு முறையேனும் பார்க்க வேண்டும். இந்த வர்ணனங்களையெல்லாம் சும்பன் கேட்டான் என்பதை மறந்துவிட்டு பாருங்கள். பரமபக்தனான ஒருவனுக்கு இவையென்றோ அமர வாக்கியங்கள். இவையெல்லாம் அந்த ஜகஜனனியின் சௌந்தர்ய லஹரி என்றோ. அசுரர்கள் காமத்தால் கூறிய வார்த்தைகளை கூட பராம்பிகையை பக்தியாக கூறியதாக ஏற்றுக்கொண்டு விட்டாள் போலிருக்கும். அதனால்தான் அவர்கள் தன் கையாலேயே உயிரிழக்கும் அருமையான வாய்ப்பினை தந்திருக்கிறாள். காமம் கண்ணை மறைத்தது. சும்பனும் சண்டனும் முண்டனும் மேலும் தொடர்ந்தார்கள். உலகத்தில் எல்லாம் வெல்ல சிறந்த பொருட்களுண்டோ அத்தனையும் உங்களுக்கு இருக்கின்றது. இந்திரனின் ஐராவதம் முதல் அவன் குதிரையான உச்சைத்ரம் முதல் கேட்டதெல்லாம் கொடுக்க காமதேனு, கற்பக விருட்சம், புஷ்ப விமானம் போன்றதெல்லாம் கூட உங்கள் வீட்டில் அழகு சேர்க்கிறது. குபேரனுடைய மகா பத்மம், கடலரசனின் கிஞ்சல் கினி என்னும் வாடாத மாலை, வருணனின் வெண்கோற்ற குடை, இப்பிரஜாபதியின் அற்புதமான தேர், அவ்வளவு ஏன் யமனுடைய சக்தி ஆயுதம் இவையெல்லாம் கூட உங்கள் வசமாகியல்லவா இருக்கிறது. நெருப்பினால்
சுத்தமாக்கப்பட்ட வஸ்திரங்களை அக்னி பகவானே உங்களுக்கு அளித்தான். உங்கள் தம்பியான நிசும்பனோ வருண பாசத்தையே தன் வசமாக்கி இருக்கின்றார். கடலில் தோன்றும் அபூர்வமான ரத்தினங்கள் அனைத்தும் அவருக்கே சொந்தம். இப்படி மிகச்சிறந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் சொந்தமாக்கி கொண்டாடும்போது அந்த பெண்ணை மட்டும் நீங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாமா? ஏற்கனவே காமம் கண்ணை மறைக்கின்றது. இந்த தூபம் போதாதா? அறிவை மயக்க சும்பன் உடனடியாக தன் ஒரு தூதனை அனுப்பி வைக்கிறான். இதற்கு இவனுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி, அப்படி சொன்னால் அந்த தேவியானவள் இவன் மேல் காதல் கொள்வாள் என இப்படியெல்லாம் எடுத்து சொல்லி அவனை அழைத்து வருவதற்கு யார் யாரை ஏற்றுக்கொள்வது? யார் புகழ் வார்த்தைகளை மயங்குவது? அறிவாலோ பணத்தாலோ புகழாலோ அவளை பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. சற்று யோசிப்போம். நம் மனமும் சமயத்தின் இப்படியெல்லாம் தானே தடுமாறுகிறது. பராம்பிகையான அவளை தன் பத்தினியாக்கி கொள்ள வேண்டுமானால் அந்த அசுரனுக்கு அவளும் எல்லாம் அறிந்து காத்து கொண்டுதான் இருக்கின்றாள். விளையாட்டு எவ்வளவு தூரம் போகின்றது என்று பார்க்கின்றாள். எவ்வளவுதான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மனம் எப்போதும் தடுமாற்றம் என்று சொல்வதில்லை. காமம், மோகம், மதம் இவையெல்லாம் கடுகளவென தோன்றிவிட்டாலும் கடவுளுக்கும் நமக்கும் எதிரியாக மாறிவிடுவார்கள். இதற்கு காரணம் விதி வழியாக என்பதை தவிர வேறொன்றையும் சொல்வதில்லை. அசுரர்களின் மிகவும் சிரேஷ்டனான சுக்ரீவன் என்ற தூதனும் இமயமலையை அடைந்து தேவியின் இருப்பிடம் வந்து அவளிடம் மிக இனிமையாக பேசினான். தேவர்களையெல்லாம் வென்ற மகாராஜனான சும்பன் வார்த்தைகளை கேள் பெண்ணே. உலகம் முழுவதையும் என்னுடையது. தேவர்கள் எனக்கு அடிமைப்பட்டவர்கள். யாகங்களில் உள்ள யக்ஞபாகங்கள் கூட நான் தான் ஏற்கின்றேன். தேவ கந்தர்வ சித்த யக்ஷர்கள் போன்ற எல்லாரிடமிருந்து மிகச்சிறந்த ரத்தினங்கள் எல்லாமே இன்று என் வசமாக இருக்கிறது. யாரிடம் யார் பெருமைப்பட்டு கொள்வது? அகிலம் முழுவதுமே அவளுடையது. சகல தேவர்கள் கூட அவளிடம் பக்தி பூண்டு அடிமைகள். சகல தேவதா சொரூபங்களாகவும் விளங்கி அவர்கள் வடிவில் அவள்தான் அருளுகின்றாள். யாரிடம் என்னவெல்லாம் சிறந்த வஸ்துக்கள் இருக்கின்றனோ அவை எல்லாம் இவள் அவர்களுக்கு அளித்தது. தேவி, நீ சத்திரியருக்கெல்லாம் ரத்னமல்லவா? நீ என்னை வந்தடைய வேண்டாமா? என்னையே உன் தம்பி சும்பனையோ நீ அடைந்து விட்டால் உலகில் உள்ள சகல ஐஸ்வர்யங்களுக்கும் நீ அதிபதி அல்லவா? இதை நீ நன்கு உணர்ந்து கொண்டு என்னை அடைவதற்கு முடிவு செய். அம்பிகை இதனையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தாள். எப்படி அவளால் அமைதியாக இருக்க முடிந்தது? அப்படி இருப்பது தானே அவளின் தாய்மை குணம். ஏன் நாம் செய்யும் இத்தனை ஆபத்துகளுக்கும் ஆக்கிரமங்களுக்கும் அவள் அப்படியே அமைதியாகத்தானே பொறுமையாக காக்கின்றாள். சுக்ரீவன் வார்த்தைகளை மிகவும் அமைதியாக கேட்ட தேவிக்கும் கோபத்துக்கும் பதில் சிரிப்புத்தான் வந்தது. இப்படியும் கூட அகம்பாவமாக பேச முடியுமா என்று எண்ணினால் போதும். இந்த பிதற்றலையெல்லாம் கேட்ட பின்பு அவளுக்கு குறும்புத்தனம்தான் மேலோங்கியது. பெண்ணே, அந்த உளறலுக்கு நல்ல விதமாக பதில் வேறு சொல்ல வேண்டுமாக்கும். தனக்கு தானே சிரித்து கொண்டு கம்பீரமாக அசுரனிடம் பதில் கொடுத்தாள் தேவி. அசுரனே, நீ கூறியது எல்லாம் சரிதான். எதுவும் பொய்யில்ல. சும்பன் தான் 3 உலகத்துக்கும் நாயகன். நிசும்பன் அப்படிதான். ஆனால் என்ன செய்வது? நான் இந்த விவரமெல்லாம் தெரியாமல் ஒரு சபதம் செய்து கொண்டேன். செய்த சபதத்தை எப்படி மீறுவது? இது மகா பாவமல்லவா? செய்யாத சபதத்தை பொய்யாக கூறி சண்டிகை விளக்கினாள். எனக்கு போரில் மிகுந்த ஆர்வம் உண்டு. ஆனால் யார் என்னுடைய போரிட்டு என்னை போரில் வெல்கின்றார்களோ அவரையே என் கணவனாக அடைவது என்று முடிவெடுத்துக்கின்றேன். மிகுந்த பராக்கிரமசாலியான நிசும்பர் முன் என்றால்
முன் நின்றால் என் முன் நிற்க முடியுமா? அதனால் சும்பனோ நிசும்பனோ தாமதம் மிக்காமல் தாராளமாக வந்து எளிதில் என்னை ஜெயித்தால் என் கையை பிடிக்கட்டும். என் சம்பந்தம் இதனால் நிறைவேறப்படுத்தும். வெளியே அப்பாவி போல உள்ளே ஏகத்துக்கு கேலியோடும் அவள் கூறிய முடிந்ததும் தூதனான சுக்ரீவன் கோபம் பொங்கிக் கொண்டு வந்துவிட்டான். பெண்ணே, நீ மிகுந்த கர்வம் பிடித்தவள். தேவாதி தேவர்கள் கூட எங்கள் மகாராஜன் முன் இருக்க பயந்து ஓடி இருக்கும்போது அவர் வந்து உன்னிடம் போரிடுவதா? தன்னந்தனியாக நிற்கும் பெண்ணாக உன்னால் அது முடியுமா? உடனடியாக அசுரவேந்தன் பக்கம் வந்துவிடு. இல்லவிட்டால் உன்னை வென்று தலைமுடியை பற்றி இழுத்து கொண்டு போகும் அவமானம் உண்டாகும். ராஜ்ய வல்லபா என்று அவன் விளங்குவதால் ராஜநீதி நன்கு அறிந்தவள் நம் தேவி. அந்த ஒரு காரணத்தால் தான் தூதனான வந்த சுக்ரீவன் இத்தனை பேசிய பின்பும் அவள் பொறுமையை இழக்கவே இல்லை. எதுவும் அறியாத அப்பாவி போல முகத்தை வைத்து கொண்டு சொல்லலானாள். நீ சொல்லுவதெல்லாம் சரிதான். ஆனால் நான் என்ன செய்வது? நான் இப்படி ஒரு சபதத்தை செய்துவிட்டேனே. நீ எதற்காக சும்பன் போய் இதை நீ எதற்காக இதுக்காகவாது சும்பனிடம் போய் சொல். பிறகு அவருக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே செய்யட்டும். 5ஆம் பாகம் முடிவு வந்தது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.